நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். சீமான் பேசுவது ஒரு உட்டோபியன் கற்பனைவாதம். நாம் தமிழர் கட்சிட்ட கோட்பாட்டு தெளிவு இல்லை, தத்துவ தெளிவில்லை. சீமான் கூகுள்ல படிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு என்று அதிமுகவுடைய செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய விவாதத்தில் சொல்லியிருக்காரு. அதை விட நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் கட்சிக்காரன்ட்ட காசு வாங்கி அவர் வாடகை வீட்டில் 3 லட்சம் ரூபாய்க்கு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சீமான் விக்னேஷுடைய அம்மாவுக்கு போய் பார்ப்பாரா, அந்த அம்மாவுக்கு பதில் சொல்லுவாரா என்று பல்வேறு விமர்சனங்களை தொடர்ச்சியாக கல்யாண சுந்தரம் அடிக்கிருக்காருன்னு சொல்றதை விட தன் உள்ளத்துல குமிஞ்சிருந்த வன்மத்தை, அழுக்க, அவதூற, அசிங்கத்தை, கேவலத்தை கொட்டியிருக்காரு கல்யாண சுந்தரம். எந்த கட்சி தலைவனும் தொண்டனோட பணத்தை வாங்கி 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து வீட்டில் இருக்கலையே. சீமான் அவர்கள் அவர் இந்த தேர்தல் வந்து விட்டால் இந்த கூகுள்ல இருந்து டேட்டா எடுத்து அதை படிச்சு அவர் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியலை வைப்பது போல் நான் சொல்லுகிறேன். எந்த விதமான தத்துவார்த்த தெளிவும் கோட்பாட்டு தெளிவும் இல்லாத ஒரு கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர் மாறி இருப்பது என்பது வேதனை. கேள்வி ஒரே ஒரு கேள்விதான். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில சரியான நடவடிக்கை எடுக்காத அதிமுகவிற்கு திமுக ஆட்சி நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா, அதுல நாங்க சிபிஐ கேட்டுட்டோமே. ஸ்டெர்லைட்ல 13 பேரை சுட்டு கொன்ற நீங்க இப்போ நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கேட்க தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா, அப்ப நாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டோமே. அஜித்குமார் வழக்கில் நியாயம் கேட்கிற நீங்க ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு ஏன் சரியான நீதியை வாங்கிதல் கேட்டா, அப்ப நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோமே அப்படின்னு ஸ்டெர்லைட்டை, சாத்தான்குளத்தை, பொள்ளாச்சியை முட்டு கொடுக்க வந்திருக்கக்கூடிய, முட்டு கொடுப்பதில் பிகெஸ்டி பட்டவர் தான் நம்ம கல்யாண சுந்தரம். நீங்கள் முட்டு கொடுங்க. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அதிமுகவுக்கு போயிருக்கீங்க, அங்கே போய் அங்கே நீங்கள் முட்டு கொடுத்தாகணும். ஆனால் தப்பே கிடையாது. ஆனால் உண்மைக்கு புறம்பான செய்திகளை ஒரு படித்தவர், நீங்கள் தான் சொல்லுவீங்க, படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி பாடிக்கான்னு சொல்லி மேடையில் பேசுனீங்க. நான் சில்லறையெல்லாம் செதற விட்டேன். அப்படிப்பட்ட கல்யாண சுந்தரம் உண்மைக்கு புறம்பா சொல்றாரு. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 3 லட்சம் ரூபாய் வாடகை வீட்டில் இருக்காரு. அதை தம்பிமார்கள் காசுல நீங்க வாடகை வீட்டில் இருக்காருன்னு சொல்றாங்க. நீங்க சரியான ஆளா இருந்தா 1 to 1 டிபேட் கல்யாண சுந்தரம் இந்த ஆதாரத்தை காட்டணும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை சீமான் அவர்கள் வீட்டு குடியிருக்கிற வீட்டினுடைய வாடகை எந்த கட்சிக்காரன் கொடுத்தான்? யார் கொடுத்தாங்க? எந்த கட்சிக்காரன் பார்க்கறாங்க? 15 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சியுடைய கட்சியினுடைய வங்கி கணக்கு வந்து ஒத்த ரூபா காசை தன் சொந்த செலவுக்கு சீமான் எடுத்து கிடையாது. அது கட்சியின் செலவுக்கு மட்டும்தான். எந்த தம்பி கிட்ட வாங்கினாரு? அந்த தம்பி உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லை என்கிட்ட? நாம் தமிழர் கட்சியில் இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான தம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டலாம் வாடகை வாங்கி அவங்ககிட்ட காசு வாங்கி சீமான் குடியிருக்கலையே சொல்றாரு. கூச்சமே இல்லாமல் ஒரு பொது மேடையில் எந்த கட்சி தலைவங்க கட்சிக்காரன் பணம் வாங்கி 3 லட்சம் ரூபாய்க்கு வாடகை வீட்டில் இருக்கான்? 3 லட்ச ரூபாய்க்கு சீமான் வாடகை வீட்டில் இருக்காரு. சீமான் வாடகை வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை 3 லட்ச ரூபா வாடகை வீட்டுக்கு பிரச்சனையா, இல்லை எது உங்களுக்கு பிரச்சனை? எந்த கட்சிக்காரங்கிட்ட அண்ணன் சீமான் அவர்கள் காசு வாங்கி வாடகை வீட்டில் குடியிருக்காரு? அட்வான்ஸை நீங்கள் கொடுத்தீங்களா? நீங்கள் ஏதாவது சீமானுக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கீங்களா? அண்ணே நீங்கள் பேசலாம் அண்ணே, பேசக்கூடாதுன்னு நினச்சினா நீங்கள் பேச வச்சுட்டீங்க. சீமான் அண்ணன் கட்சிக்காரன்ட்ட பணம் வாங்கி வாடகை வீட்டில் இருந்தாரா, நீங்க கட்சி காசை எடுத்துட்டு போய் தேர்தலில் போட்டி போட்டீங்களா? மொத்தமாக வந்த 66 லட்சம் ரூபாய பக்கத்து தொகுதி பொள்ளாச்சிக்கு கொடுக்க சொன்ன போது நான் மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டேன்னு இங்கிலீஷ்காரத்தில் வரப்பட வடிவேல் மாதிரி அதை செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி 66 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 66,000 ஓட்டு வாங்கினீங்களே 2019 நாடாளுமன்ற தேர்தலில். அதை பத்தி பேசலாமா? கட்சிக்காரன்ட்ட பணம் வாங்குறத பத்தி கல்யாண சுந்தரம் யோக்கியம் வர சொம்பெடுத்து உள்ள வைங்க மாதிரி யோக்கிய வேஷம் போடுறது. கற்பனை வாத்துல வராரு, உட்டோபியன் கற்பனை. ஆமா, நீங்க எந்த கல்லூரியில் பேராசிரியர் இருந்தீங்க? யுவர் கெஸ்ட் லெக்சர். நீங்க ஒரு விரிவுரையாளர், அவ்வளவுதான். அதுவும் பகுதி நேர விரிவுரையாளர். ஏன்னா பேராசிரியர் போட்டுக்கிறீங்க. பேராசிரியரா நீங்க வாழ்றீங்களே, அது பேர் தான் உட்டோபியன் கற்பனை. நீங்க பேராசிரியர் நினைச்சிட்டு இருக்கீங்களே, அதுக்கு பேர் தான் உட்டோபியன் கற்பனை. பேராசிரியர் எல்லாரையும் உங்களை அழைக்க சொல்றீங்களே, அதுதான் உட்டோபியன் கற்பனை. ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லி எனக்கு இவர் சூர்யா வட்டி கொண்டார். சூர்யா வட்டி கொண்டாருன்னா ஒரு ப்ரொஃபஸர்லாம் கிடையாது, லெக்சரர். அது ஒரு 6 மாதம் 1.5 வருஷம் வேலை பார்த்த லெக்சரர், அவ்வளோதான். அவரே ப்ரொஃபஸர் இருக்கீங்க. நீங்கள் ப்ரொஃபஸராக வாழ்றதான் கற்பனை. என்ன சீமானுடைய கருத்தோ கொள்கையோ கோட்பாடோ கற்பனை அல்ல.
நாம் தமிழ் கட்சியில தத்துவ தெளிவு இல்லை, கோட்பாடு தெளிவு இல்லை அப்படின்னு. நாம் தமிழ் கட்சியில இருந்த உங்களுக்கு தத்துவ தெளிவும் கோட்பாட்டு தெளிவும் இல்லாமத்தான் நீங்க அதிமுகவுக்கு போனீங்க. தத்துவ தெளிவும் கோட்பாடு தெளிவும் இருப்பவர்கள் நாம் தமிழ் கட்சி இருக்காங்க. என்னங்க தத்துவ தெளிவு இல்லை? இந்திய நிலப்பரப்புல இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டு தமிழ் தேசியம் பேச முடியாது, தமிழ் தேசியம் என்பது தனிநாடை அடைவது அப்படின்னு ஒரு சில பேர். அதுவல்ல, தமிழ் தேசியம் என்பது நாம் தமிழ் கட்சியுடைய இலக்கு. நாம் தமிழ் கட்சி இப்ப செய்கிற அரசியல் தமிழ் தேசியத்திற்கான அரசியல். என் மொழி தமிழ் மொழி, என் நிலம் தமிழ்நாடு, இங்க வாழ்கிற மக்கள் தமிழர்கள், இவர்களுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது. இது ஒரு தமிழ் தேசிய இனம். அந்த தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம் என்பது தமிழுக்கான தனி நாடு. அது நாம் தமிழ் இலக்காக கடைசி இலக்காக வச்சிருக்கு. ஆனா இன்றைக்குடைய தேவை இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம், இறையாண்மை, தேர்தல் ஆணையம் இந்த விதிகளுக்கு உட்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு தமிழரை தலைமையாக கொண்ட ஒரு ஆட்சி அமைப்பது. தமிழர்னா எடப்பாடி தமிழர் இல்லையா? தமிழனா பிறந்த எல்லாரும் தமிழர் இல்லை. ப. சிதம்பரம் தமிழர் தான், ஆனால் தமிழ் இனத்தில் பிறந்தவர் தான், தமிழ் மொழி தான் தாய்மொழி. ஆனால் அவர் தமிழராக பச்சை தமிழராக ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ளக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் இதை ஏற்றுக்கொள்வாரா? அது மாதிரி தான். அப்போ ஒரு மானத்தமிழன், தமிழை தாய்மொழியாக கொண்ட, தமிழை நேசிக்கிற, தமிழை உயிராக நேசிக்கிற ஒருத்தன் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரணும் என்பது நாம் தமிழ் கட்சியுடைய கோட்பாடு. இதில் என்ன தெளிவு உங்களுக்கு இல்லை? என்ன தெளிவு உங்களுக்கு தேவைப்படுது? நாம் தமிழ் கட்சி இதை பேசலாமா, நாம் தமிழ் கட்சி அதை பதறாப்புல. ஏன் பொள்ளாச்சி கடவுளே பதறீங்க? பொள்ளாச்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம், நாங்கள் சிபிக்கு மாற்றணும். அப்போ திமுகவும் அதானே சொல்லுது. ஞானசேகரன் கைது பண்ணோம், 2 நாளில் அவனை ரிமாண்ட் பண்ணோம், குண்ட சட்டம் போட்டோம், இப்போ 6 மாதம் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்குது. ஆனால் உடனடியாக எடுத்துச்சா? இல்லைல்ல. எல்லாரும் சொல்லி அழுத்தம் கொடுத்த பிறகு ஞானசேகரனை கைது பண்ணி விடுதலை பண்ணிட்டு திருப்பி அழுத்தம் வந்த பிறகு திமுக அரசு விடுது 2 நாளில் கைது பண்ணி அவனை குண்ட சட்டம் போட்டு சிறை தண்டனை கொடுக்குது. 6 மாதம் சார்ஜ் ஷீட்டை போட்டு தண்டனை கொடுக்குறாங்க. நாம கேட்குற கேள்வி என்ன? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பாதுகாப்பான இடத்துல எப்படிடா ஞானசேகரன் உள்ள போனா? 180 சிசிடிவி தாண்டி யானசி எப்படி உள்ள போனா? இதுதான் நீங்க பெண்களுடைய பாதுகாப்பா என்ற கேள்வி நம்ம எழுப்புறோம். அதே கேள்வி தானே பொள்ளாச்சியில் எழுப்புறோம். இங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு வருது, ஸ்டாலினுடைய ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடந்தால் எப்படி அவர் பொறுப்பேற்கணுமோ, ஸ்டாலின் அவர்கள் சொல்லி ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிருக்க வாய்ப்பும் இல்லை, அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் சேகர் அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு தொடர்பு இருந்தார், மா சுப்பிரமணியன் நெருக்கமாக இருந்தார், அப்படியே புகைப்படங்கள்லாம் இருக்கு. அதே போலத்தானே அங்கே பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு வேண்டியவர்கள் அருளானந்தம், ஹெரன்பாலு, பாபு, திருநாவுக்கரசு, சச்சிதானந்தம், சதீஷ் உள்ளிட்ட 9 பேர், அல்லது அருளானந்தம், ஹெரன்பாலு, பாபு 3 பேரும் அதிமுகவுடைய பொறுப்பாளர்கள். பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் நெருக்கமாக இருந்தவர்கள். அன்றைக்கு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெறுது. இந்தியாவிலே இப்படி ஒரு கொடுமை நிகழ்ந்திருக்காது. அண்ணா பெல்ட்டை வச்சு என்ன அடிக்காதீங்க அண்ணாங்கிற அந்த குரல் இப்ப வரைக்கும் காதுக்குள்ள ஒலித்து கொண்டே இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிச்சிருச்சு. ஏன்னா 100 பெண்கள் கூலி வேலைக்கு போன, தொழிற்சாலைக்கு வேலைக்கு போன 100 பெண்கள் பாலியல் வன்கொடுமை மட்டுமல்லாது மிரட்டி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியா பெரிய பண்ணை வீடுகளில் வச்சு அந்த பெண்களை அபியூஸ் செய்யப்பட்டிருக்காங்க, பெரிய பெரிய ஆட்களுக்கு விருந்தாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஞானசேகரன் உள்ள போய் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணா மிகப்பெரிய கொடுமை. இன்னைக்கு வேடரத்தம் கிராமத்தில் கழிவறைக்கு போன ஒரு பெண்ணை ஒரு அயோக்கிய பையன் முனீஸ்வரன் பாலியல் வன்கொடுமை பண்ணா பெரிய கொடுமை. ஆனா இங்க 100கணக்கான பெண்கள் பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை, கேங் ரேப்பு. இதே கல்யாண சுந்தரம் 2019 இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் பேசுற நல்ல ஞாபகம் இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல தலையை, பாகவலி வசந்த முதல்ல பேசுறதே கல்யாண சுந்தரம் தான். கீழே உட்காந்து கை தட்டினேன், பாக்கெட்ல இருந்து எடுத்து கிழிச்சு எரிஞ்சேன். அன்னைக்கு பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல தலையை, இதே எங்கள் அதிகாரம் இருந்தால், சீமான் அதிகாரம் இருந்தால் 15 நாள்ல பாலூத்திருப்புன்னு பேசின கல்யாண சுந்தரம் இன்னைக்கு பொள்ளாச்சி வழக்கில் எங்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது நாங்கள் நடவடிக்கை எடுத்தோங்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாம் தமிழ் இருந்தாரு, பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்ணை போய் நான் பார்த்தேங்கிறாரு. பார்க்கும்போது எங்க இருந்தீங்க? அதிமுக போய் பார்த்தீங்களா? நாம் தமிழ் போய் பார்த்தீங்களா? எப்போ சிபிஐ கொடுத்தீங்க? பொள்ளாச்சி நடந்தது பிப்ரவரி மாதம். உடனடியாக நேர்மையான உண்மையான ஆட்சி அதிகாரத்தை இருந்திருந்த அதான் தம்பி இடுமான கார்த்தின் கேள்வியே.
பொள்ளாச்சியில் சம்பவம் நடைபெறுது, எஃப்ஐஆருக்கு போனால் பெண் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போடலை, போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போடலை. அந்த பெண்ணினுடைய வீடியோ வெளிவந்த பிறகு, சமூக வலைதளங்களில் பேசப்பட்ட பிறகு, எதிர்கட்சிகள் கண்டன குரல் எழுப்பிய பிறகு, எல்லா கட்சிகளும் குதித்த பிறகு, மகளிர் அமைப்புகள், பெண்ணுரிமை போராளிகள் எல்லாரும் வந்த பிறகுதான் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு உடனடியாக கைது நடக்கல, தாமதம் ஏற்படுது. ஏன்? ஆளுங்கட்சியின் அழுத்தம் இருக்கு. அப்ப ஆளுங்கட்சியின் அழுத்தம் இருக்கு. அதைத்தான் தம்பி இடுமானம் கத்திக்கிறான். ஆளுங்கட்சியின் அழுத்தம் இருக்குன்னா அங்க அழுத்தம் கொடுத்த நீங்கள் இங்க எப்படி பேச தகுதி இருக்கா? ரெண்டு பேரும் ஒண்ணு தானே அப்படின்னு கேள்வி எழுப்புறான். உடனே பத்திச்சு பதறிட்டாப்ல. பதறி நாங்கள் வந்து சிபிஐட்ட கொடுத்தோம். சிபிசி முதல்ல சிபிசிஐடி தான் விசாரிக்க சொல்லுது. அதுக்கப்புறம் தான் சிபிஐட்ட மாறுது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் அணுகணும், வேற வழியே இல்லைன்னு சிபிஐட்ட ஒப்படைக்கிறாங்க. சிபிஐட்ட ஏன் ஒப்படைக்கிறீங்க? தமிழக காவல்துறை, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான காவல்துறை சிறந்த காவல்துறை, எடப்பாடி பழனிசாமி சொன்னால் நடவடிக்கை எடுக்கணும்னா இங்கே சிபிஐட்ட போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. குற்றவாளிகள் யாருனாலும் தெரிஞ்சா நாங்கள் கைது பண்ணோம். சிபிஐ கைது பண்ண வந்துச்சு, நாங்கள் விட்டுட்டோம். கைது பண்ணும்போது அதிமுக காரங்க தடுத்தான் பார்த்துருக்க வேண்டியதானே. தடுத்தா மொத்த பரிந்து திருப்பியிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சிக்கார ஒருத்தர் மேல கிருஷ்ணகிரியில பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து பெண்ணை சீரழிச்சிட்டாங்க, பள்ளிக்கூட குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டான்னு வழக்கு வந்துச்சு. ஏன் சீமானுக்கு தெரியலன்னு கேட்டா நியாயமான கேள்வியா? சிபிஐ அவரை வழக்கில் விசாரிந்த அந்த குற்றவாளியை கைது பண்ண வர்றாங்கல்ல, அன்னைக்கு அதிமுக தடுக்கல, ஆட்சியில் இருந்தோம். குற்றவாளி எவனாக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னோம். ஒருத்தனால எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். அது கல்யாண சுந்தரத்தால மட்டும்தான் முடியும். ஊழல் பண்ணலையான்னு அதிமுக நோக்கி கல்யாண சுந்தரம் இருக்கும்போது கேளுங்களேன், யாருங்க பண்ணலன்னு கேட்பாப்ல. லஞ்சம் வாங்கலையா அதிமுகன்னு கேட்டா யாருங்க வாங்கலாம் பாப்ல. பாலியல் வன்கொடுமை நடக்கலன்னு கேட்டா எப்பங்க நடக்கலாம் பாப்ல. உங்க ஆட்சியில் 4 பேர் இப்படி கொத்தா கொல்லப்பட்டாங்களே லாக்கட்டத்தில், ஏன் உங்க ஆட்சியில் மட்டும் ஆகலையாம் பாப்ல. இப்படி நீங்க விவசாயிகளை கொன்னீங்களே, ஏன் உங்க ஆட்சியில் கொள்ளலையாம் பாப்ல. மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு போராடிய மக்கள் மீது வழக்கு போட்டீங்களே, ஏன் உங்க ஆட்சியில் போடலையாம் பாப்ல. மீத்தேனுக்கு போராடிய வளர்மதி மீது குண்டாஸ் போட்டீங்களே, ஏன் உங்க ஆட்சியில் போடலையாம் பாப்ல. காவிரிக்காக போறவங்களுக்கு குண்டசனம் போட்டீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க உங்க செய்யாரில் போடலாம் பாப்ல. இப்படி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுவார். நார்மலைஸ் பண்ண வேலையைத்தான் பார்த்துக்க. இவர் அறிவார்ந்தவர். யார் இவர்? வந்து இன்டலெக்சுவல்ஸ். இவர் யாரு? இவர் வந்து நேர்மையினுடைய நேர் வடிவம். நேர்மைக்கும் திராவிட கட்சிகளுக்கும் என்னையா சம்பந்தம்? உண்மை, நேர்மை, வாய்மை இதெல்லாம் பேசுறதுக்கான எந்த தகுதியா இருக்கா? பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு மணிப்பூர்ல நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டிக்காத பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பாலியல் வன்கொடுமை பத்தி பேசலாமா? கல்யாணம் சாக்சி மாலிக் ஞாபகம் இருக்கா? டெல்லியினுடைய வீதிகளில் பாலியல் வன்கொடுமை நடந்துவிட்டது, பாலியல் சீண்டல் நடந்து போராடிய இந்தியாவினுடைய மிகச்சிறந்த வீராணை சாக்சி மாலிக் உள்ளிட்ட அந்த பெண்களுக்கு நடக்கப்பட்ட அநீதிக்கு குரல் கொடுக்காத இவர்களோட கூடி குழாதிக்கிட்டு நாளைக்கு அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் ஓட்டு கேட்கிற விரிவுரையாளர் கல்யாண், நீங்க பேசலாமா பாலியல் வன்கொடுமை பற்றி? உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? பெண் உரிமை பற்றி பேசுவதற்கு, பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? முதல்ல அண்ணன் சீமானுக்கு வந்து பெண் உரிமை பற்றி பேச தகுதி இல்லையா? கிருஷ்ணகிரியில் ஒரு பையன் வந்து ஒரு பெண்ணை வந்து சீண்டுனானே, அதுக்கு சீமான் பொறுப்பேற்பாரா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, அண்ணன் சீமான் அடுத்த நொடியே அவனை கட்சி விட்டு நீக்கினாரு. அந்த பையன் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு விஷத்தை குடிச்சு செத்து போயிட்டான். உடனடியாக எவன் தவறு செய்தாலும் உடனடியாக அண்ணன் சீமான் நீக்குவார். அப்படி பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் பிரச்சனை பெருசான பிறகுதான் அதிமுக இருந்து திருநாவுக்கரசு நீக்கப்பட்டார். அது வரைக்கும் அமைதி காத்தாங்க, அப்படியே பொறுமையா இருந்தாங்க. ஒரு கட்சியினுடைய அவரே சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த ஸ்டெர்லைட் வழக்கில் அவரே முட்டு கொடுக்கல, நான் டிவியை பார்த்தாங்க தெரிஞ்சுட்டேன்டாப்ல. இப்போதும் அவர் வந்து நீங்க திராவிடம் கேளுங்களேன், அறிஞர்கிட்ட கேளுங்கன்றாப்ல. அதே போல தான் அண்ணன் சீமானுடைய பர்சனல் குறித்து எடப்பாடி பழனிசாமி கேட்கும்போது அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம், அதில் நம்ம கருத்து சொல்லக்கூடாது, அரசியலாக பேசுகின்றார். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருக்கிற குறைந்தபட்ச நாகரிகம் கூட கல்யாண சுந்தரம் உங்ககிட்ட இல்லையா? காவாளித்தனமான பேடித்தனமான கேவலத்துடைய உச்சம் நீங்க பேசிய பேச்சு. அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு பெண்ணை குச்சுக்குள்ள வச்சு நான் என்ன கூட்டு போய் வந்து கற்பழிக்கவா செஞ்சேன் அப்படின்னு கேட்டாரு. இது மாதிரி ஒரு கட்சி தலைவர் பேசுவானா? இவங்களெல்லாம் புறக்கணிக்கணுங்க. உன் மனசுல இருக்கிற வன்மை வெளியே வருது, இவங்களெல்லாம் புறக்கணிக்கணுங்க. கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய மாநாடு போட்டு கல்யாண சுந்தரம் இல்லைன்னா கட்சி அவ்வளவுதான், கல்யாண சுந்தரம் இல்லைன்னா கட்சியை 2000, கல்யாண சுந்தரம் இல்லைன்னா கட்சியை 3000, கல்யாண சுந்தரம் எவ்வளவு பெரிய பேச்சாளர் கட்சியை உடைஞ்சிரும், கல்யாணம் நான் சேர்த்துக்கோங்க, கல்யாணம் நல்லா பேசுவாரு அப்படின்னாங்க. நம்ம இல்லைன்னாலும் கட்சி நடக்குது. கல்யாணம் இடத்தை நிரப்ப பல பேர் உள்ள வந்துட்டான், பல பேர் பேச்சாளர் ஆயிட்டான், பல பேர் மிரட்டுறான், ஊடகங்களில் பெரிய முகமா மாறுறான், ஊடகங்களை பொழந்து கட்டுறான். ஆணும் பெண்ணும் சரிக்கு சம அடிச்சு மேலே ஏறுறாங்க. அழிஞ்சு போயிரும், நாசமா போயிரும், விளங்காம போயிரும், குட்டிச்சவரா போயிரும், மண்ணா போயிரும், இது உருப்படாது அப்படின்னு நினைச்சமே.
நம்ம முட்டகொதிலாம் வச்சோமே, கேரள நம்பூதிலாம் கூட்டு வந்தோமே, இப்படி மாநாடு நடத்துறாங்க, 234 சொல்லி வேட்பாளரை போட்டு போறாங்க. நம்மளால அதிமுக போய் 5 வருஷத்துல ஒரு சீட்டு கூட வாங்க முடியல, ஒரு கவுன்சிலர் சீட் கூட வாங்க முடியல, ஒரு வார்டு மெம்பரா கூட அதிமுக ஆக முடியல. ஆனா நாம் தமிழ் தனிச்சு துணிஞ்சு நிக்குதே அப்படிங்கிற வைத்தறிச்சலை தவிர கல்யாண சுந்தரத்துக்கு வேற என்ன இல்லை. அது உடல் மொழியா அருவருப்பான உடல் மொழி. என்ன 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 இப்படி பதறாப்புல? ஏன் 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 இந்த பதட்டம்? நாம் தமிழ் சின்ன கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருச்சா? நாம் தமிழ் ஏதாவது இந்த லாட்ரி குறிப்பிட்ட போய் பணம் வாங்கிருச்சா? இல்லை எலெக்ஷன் பாண்டில் பணம் வாங்கிருச்சா? இல்லை வெளிநாட்டு நிதி எதுவும் கோடி கோடியாக கொட்டிருச்சா? பிச்சை எடுத்து கட்சி நடத்துகிறோம், தன்மானத்தோடு நடத்துகிறோம். அதை 2 கோடி விட்டு மாநாடு நடத்தும் போது நீங்கள் வந்து 40 லட்ச ரூபா வச்சு கட்சிக்காரங்க செலவு பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாப்புல. இப்போ 2 கோடியில் மாநாடு பிரச்சனையா, இல்லை மாநாடுக்கு கூட்டம் வந்து பிரச்சனையா? புதிய தலைமுறை விவாதத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு 5 லட்சம் பேர் மாநாடுக்கு திரண்டுருக்கான்னு சொல்கிறேன், அப்படி முழிக்கிறாப்புல. 5 லட்சம் பேர் எங்கள் கட்சிக்கு திரண்டா உங்களுக்கு ஏன் வயிறுது? ஏன்னா உங்கள் கட்சிக்கு திரளாது. நீ கோட்டரு, கோழி பிரியாணி, வாழைத்தாறு பிரியாணி, குஸ்கா கிஸ்கா எல்லாம் போட்டாலும் வரமாட்டான். வந்தாலும் என்ன உட்காந்துருவான், வந்து என்ன கல்யாணம் பேசுகிற கனிகிட ஏரிய சுளையும் முற்றல் கலையிட ஏரிய சாரும்னு பேசணுன்னு கை தட்டிடுவானா? நீங்கள் என்ன பேசினாலும் போயாங்கிட்டு அப்படின்னு பேசுவான். அவனுக்கு புரட்சி தலைவர் வாழ்க, அம்மா நாம வாழ்க, ஜெயலலிதா நாம வாழ்கன்னு அப்படி நாமம் போட்டால் தான் அவன் கை தட்டுவான். அப்போ அண்ணன் சீமானவர்கள் மீது தனிப்பட்ட வன்மத்தில் அவர் குச்சியில் தூக்கிட்டு போயா வந்து இது பண்ணுன்னு சொன்னார். இதெல்லாம் வந்து ஒரு பேச்சான்னு கேட்குறாப்புல. தொடர்ச்சியாக ஒரு பெண் சீமானவர்கள் திருமணம் முடிந்து அவருக்கு குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு 8 வயசாயிருச்சு, அந்த குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு, குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு ஒரு தொடர்ச்சியாக வந்து 2011 கொடுத்து புகார் கொடுக்குறாங்க, திருப்பி வாபஸ் வாங்குறாங்க. 2022 புகார் கொடுத்து திருப்பி வாபஸ் வாங்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா? குறைந்தபட்சம் உங்களுக்கு தெரியாது? அப்போ எவ்வளோ வன்மத்தோடு இருந்திருக்கீங்க. ஒரு பொய்யான புகாரில் நீதிமன்றமே பொய்யான புகார் என்று சொன்ன பிறகும் கூட தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் என்னைய வந்து இது மாதிரி அபியூஸ் பண்ணிட்டார், இது பண்ணிட்டாரு வச்சுட்டு. அப்போ ஒன்று கேட்குறேன், உன்னை அபியூஸ் நான் பண்ணேன்னா 2 பேருக்குமான மியூச்சுவல். அது 2009 காலத்தில் 2 பேருக்கும் மியூச்சுவல். இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் சொல்லுது 18 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஆணும் பெண்ணும் விருப்பத்தோடு இணைந்திருக்கலாம்னு உச்சநீதிமன்றம் இருக்கு. அப்போ நான் என்ன தூக்கிட்டு போலையே, உன் விருப்பத்தோடு தானே என்னோட வந்த, அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சுல்ல, இது யதார்த்தம் தானே. இதை கூட புரிஞ்சு கொள்ள முடியாம இதை ஒரு அரசியல் விமர்சனமா ஒருத்தன் பொது மேல வைக்கிற கேட்ட நான் தனிப்பட்ட முறையில் பேசலையா? இதுக்கு பேர் என்ன? நீதிமன்றத்தில் 2 பேருக்கும் வழக்கு முடிச்சு வைக்கப்பட்ட பிறகு அதை ஒரு வாதமாக ஒரு விமர்சனமாக தூக்கிட்டு வந்தா அதுக்கு பேர் என்ன? தொடர்ச்சியா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவருக்கு அக்கா தங்கச்சி பிள்ளைகள் இருக்காங்க. தொடர்ச்சியா என்னை வந்து நீ வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்ட நான் ஒன்று என்ன வன்கொடுமை பண்ணேன், உன்னை தூக்கிட்டு வந்தனா அப்படின்னு கேட்குறேன். இல்லைன்னு தப்பு இருக்கு. ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது, வீட்டுக்குள்ள வயசுக்கு வந்து குடிசை கட்டி வச்சுக்கிற பொண்ணையா கூட்டிட்டு வந்துட்டு ஒரு மனிதர் பேசுகிற போது அந்த மனிதர் தலைவருக்கான சகல தகுதிகளையும் இழந்து விடுகிறார். இந்த தமிழ் சமூகம் இந்த அருவருக்கத்தக்க அரசியலை புறக்கணிக்கணும். யோக்கியம் வரா சொம்ப எடுத்து உள்ள வைங்கிற கதை தான். இவர் ஊழலே பண்ணது கிடையாது. இது அதிமுக கட்சியில் ஊழலே நடந்தது கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டே இல்லை. 1 பைசா லஞ்சம் வாங்க மாட்டாங்க. நேர்மையினுடைய நேர் வடிவங்கள். காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்கார வேலர் போல அவங்க வந்து அரசியல் பண்ணாங்களா? எடுத்து விட்டா நாரி போயிடும். சமூக வலைதளங்கள் நாரி கிடக்கு. இவர் மேடையில் எப்படியா நீங்களாம் பேசுறீங்க? வெள்ளை சட்டை போட்டு நீங்களாம் எப்படியா பேசுறீங்க? ஊழல் ஒழிப்பு, லஞ்ச ஒழிப்பு, நேர்மை, உண்மை பேசுவதற்கு என்ன திராணி இருக்கின்ற? கடனை அடைப்பதற்காக ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவி உட்காந்துக்கிட்டு பேசுறீங்க பேச்சு. சீமான் வந்து 3 லட்ச ரூபா வீட்டில் வாழ்றாரு, 2 கோடியில் மாநாடு போடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 கோடியில் இல்லை 40 கோடியில் போட விடுவோம், 50 கோடியில் கூட போடுவோம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஊழல் செஞ்சு அந்த பணத்தை வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்து அந்த பணத்தை வருமான வரி கட்டாமல் மறைத்து மக்களுடைய வயிற்றில் அடித்து தான் சம்பாதிக்கக்கூடாது. மக்களுடைய வயிற்றில் அடித்து சூறையாடி சம்பாதிக்கக்கூடாது. மற்றபடி திரளுதி திரட்டி மக்களிடத்தில் கையேன்றி தமிழ் முதலாளிகள்கிட்ட கேட்டு உலகத் தமிழர்கிட்ட கேட்டு ஒரு கட்சி நடத்துவதிலேயோ மாநாடு போடுவதிலேயோ வேட்பாளர் நிற்பதிலேயோ எந்த தப்பும் இல்லை. அண்ணன் சீமான் அவருடைய தேவைக்கு அவர் மனைவி அவங்க ஒரு தொழில் நடத்துகிறாங்க, அவங்க வந்து பல்வேறு நிறுவனங்கள் வச்சுருக்காங்க, அதன் மூலமாக வருமானம் வருது. அந்த வருமானத்தை கொண்டு அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அது என்னைக்காவது உங்ககிட்ட கை நீட்டி சீமான காசு கேட்டிருக்காரா? இல்லை உங்களை சார்ந்தவர்கிட்ட கேட்டிருக்காங்களா? இல்லை யாராவது கேட்டதா உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆதாரத்தை தர முடியுமா? ஏதாவது நீங்கள் சீமான் இவர்கிட்ட மாதம் இந்த மாதிரி வாடகை வாங்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு காட்டுங்க, அப்புறம் நம்ம பேசுறது நிப்பாட்டிடுவோம். தத்துவ தெளிவு இல்லையா? தத்துவ தெளிவு நாம் தமிழ் கட்சிக்கு இல்லையா? கல்யாண சுத்தத்துக்கு இல்லையா? தன்னை தமிழ் தேசியவாதின்னு சொல்றாரு. வெக்கமா இல்லை அது சொல்றதுக்கு? அதிமுக மேடையில் என் தலைவன் பிரபாகரன் என்று உங்களால் பேச முடியுமா? என் தலைவன் பிரபாகரன், தமிழ் தேசியத்தின் ஒற்றை தலைவன் பிரபாகரன். இந்த மேடையில் பேசுங்க, நீங்க பிரச்சார மேடையில் பேசுங்க, எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டு பேசுங்க. பேசுவீங்களா? பேச முடியுமா உங்களால்? பிஜேபி கூட்டணியில் உட்காந்துட்டு நீங்க பேசுவீங்க, பேச முடியும்.
உங்க கார்ல எடப்பாடி படம் வச்சிருக்கீங்களா, தலைவர் பிரபாகரன் படம் வச்சிருக்கீங்களா? எப்படி வச்சிருக்கீங்க? எதை வச்சிருக்கீங்க? மனசாட்சின்னு ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் தமிழ் தேசியவாதி தான், ஆனால் நான் அதிமுகவில் இருக்கேன். ஒரு கட்சியில் தமிழ் தேசியவாதியும் இருப்பான், இந்துத்துவவாதியும் இருப்பான், பொது உடைமைவாதியும் இருப்பான். அது என்னையா கட்சி? அதை இன்னொரு தாவேக்கா மாதிரி தான். அப்போ தாவேக்காவை என்ன சொல்கிறோம்? எந்த கொள்கையும் இல்லை. அவன் இப்போ கம்யூனிசம் வரியா வா, இந்துத்துவவாதி வரியா வா, ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறியா வச்சுக்க, எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிறியா வச்சுக்க, விஜயகாந்த் படத்தை வச்சுக்க, அஜித் படத்தை வைக்கணுமா வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுக்க, எனக்கு ஓட்டு மட்டும் போட்டுரு. நீ யாரை வேணாலும் லவ் பண்ணி என்னைய மட்டும் கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி நீ என்னவாவும் இரு, ஆனால் நீ என் கூட இரு அப்படின்னா எப்படி இருக்கும்? நாம் தமிழர் கட்சியில் இருக்க தமிழ் தேசியவாதிகள் மட்டும்தான் இருக்க முடியும், அங்கே திராவிடர்கள் இருக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியில் வந்து தாவேக்காரங்க கொள்கையில் தான் இருக்க முடியாது, இந்துத்துவவாதி இருக்க முடியாது. இந்துத்துவவாதியோ திராவிடர்களோ நாம் தமிழர் கட்சி இருக்க முடியாது. ஆனால் ஒரு கட்சியில் எல்லாரும் இருக்கலாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான கட்சியாக இருக்கும்? திராவிட கட்சியினுடைய நீட்சி திராவிட குழந்தை என்று மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சொல்றாரு. ஆனால் கல்யாணசுரன் சொல்றாரு அதிமுக தமிழ் தேசியவாதியா இருக்கலாம், அதிமுக ஒரு தமிழ் தேசிய கட்சி தான், அது ஒரு தமிழ் முதலாளியுடைய தமிழ் தலைவருடைய கட்சி தாங்கிறாரு. இப்ப அதிமுக உரிமையாளர் பொதுச்செயலர் கல்யாணசுரமா இல்லை எடப்பாடி பழனிசாமியா? எடப்பாடி பழனிசாமி அது திராவிட கட்சிங்கிறாரு, கல்யாணசுரம் அது தமிழ் தேசிய கட்சிங்கிறாரு. இப்ப அது தமிழ் தேசிய கட்சியா திராவிட கட்சியா? அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியா கல்யாணசுரமா? யாருங்க ஓனர்? சுப்ரசுந்தரி இந்த காரை யார் வச்சிருக்கா? உட்டோபியன் கற்பனைவாதம் எது? தண்ணீரை இலவசமா தருவேன்னு சொல்றது உங்களுக்கு உட்டோபியன் கற்பனைவாதமா? கல்வி இலவசமா தரன்றது உட்டோபியன் கற்பனைவாதமா? மருத்துவத்தை அனைவருக்கும் தரமா சமமா தரணும் உட்டோபியன் கற்பனைவாதமா? தற்சார்பு பொருளாதார கொள்கையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கணும்னு சொல்றது உட்டோபியன் கற்பனைவாதமா? எது உட்டோபியன் கற்பனைவாதம்? எது கற்பனைவாதம்? நெய்தல் படை, மீனவர்களே கொண்ட மீனவர்களை பாதுகாக்க ஒரு படையை கட்டுவேன்னு சொல்றது அது உங்களுக்கு கற்பனைவாதம். இதைத்தான் இந்த காங்கிரஸ் வந்து அழிமல் புகார்னு சொல்லிட்டு வரான். இவங்கெல்லாம் இன்டெலெக்சுவல்ஸ் பாருங்களேன், உட்டோபியன் ஒரு வார்த்தையை பிடிச்சாங்க. உட்டோபியன் என்ன உட்டோபியன்? நாம் தமிழர் கட்சி எப்படி செய்வோங்கிறத மக்களாசி.com இணைய பக்கத்தில் 420 பக்கங்களில் என்னென்ன செய்வோங்கிறத வெளிப்படையாக வச்சிருக்கு. டிஸ்கஸ் பண்ணுவோம். சாட்டையில் 1 to 1 வச்சுக்கலாம். கல்யாண் ப்ரோ இல்லை எந்த சேனல் நான் வர்றேன், கல்யாண சுத்தத்தை வந்து என்ன பெரிய இன்டெலெக்சுவல் ஒரு 4-5 வார்த்தையை வச்சிருப்பாப்புல, 4-5 இதை வச்சுக்கிட்டு கோர்த்து வச்சுக்கிட்டு ஆவேசமாக பேசிட்டா உண்மையாயிருமா? மரியாதை இருந்ததுனால தான் நானும் அன்னைக்கு உண்மையிலேயே புதிய முறை விவாதத்தில் மரியாதை இருந்ததுனால மரியாதையாக அண்ணன். ஆனால் என்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் குறித்து, கட்சி குறித்து, நாம் தமிழ் குறித்து, நாம் தமிழ் கோட்பாடு தெளிவில்லை, கொள்கை தெளிவில்லை அப்படின்னு பேச அப்புறம் அண்ணனாவது மட்டையாவது. என் அண்ணனுக்கு நான் தான் செய்வேங்கிற மாதிரி இப்போ நான் தான் செய்ய போகிறேன். கடைசியாக சொல்றாரு விக்னேஷ் அம்மாவுக்கு சீமான் போய் பார்ப்பாரான்ங்கிறார். விக்னேஷ் அவர்கள் வந்து காவிரி பிரச்சனைக்காக 2016 செப்டம்பர் மாதம் தீக்குளிச்சு இறந்துறாரு. சரியா 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் கழிச்சு அண்ணன் சீமானவர்கள் போய் விக்னேஷோடைய தாயாரை பார்த்து ஆறுதல் சொல்லணுமா? 2016 விக்னேஷ் உடலை எடுத்துக்கொண்டு போய் இரவோடு இரவாக அந்த வண்டியில் பயணித்து அடக்கம் செய்து விக்னேஷுடைய தாயார் கையிலையும் உங்கள் அப்பா கையிலையும் 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து அவருக்கான எல்லா உதவிகளையும் செய்யணும்னு சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நாம் தமிழ் பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு பல உதவிகளை செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் கருத்தியல் முரண் ஏற்பட்டு வேறொரு இயக்கத்தில் ஆதரவாளராக மாறிட்டாங்க. பல கல்யாண சுந்தரங்கள் அவங்க மண்டையை குழப்பி அவங்களுக்கு வந்து கோடி கோடியாக விக்னேஷ் பேரில் பணம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒத்த பைசா விக்னேஷ் பேரை சொல்லி கட்சிக்காரங்க யாரும் எந்த நாட்டிலையும் வாங்கலை. கட்சி கொடுத்தது கட்சியினுடைய பணத்திலிருந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே கொடுத்ததில்லை. ஏன்னா கட்சியில் கிடையாது. இன்னைக்கு கரூர் வழக்கில் 41 பேர் செத்து போகிறாங்க, அரசு 10 லட்சம் தான் கொடுக்குது. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போகிறான், அரசு 10 லட்சம் கொடுக்குது. ஆனால் அரசு இல்லை நாம் தமிழ் கட்சி. 2016 வறுமை தேர்தல் முடிஞ்சு கொடும் வறுமை கட்சியில் அவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலே 10 லட்ச ரூபாய் வந்து அவன் ஈகம் போற்றுதலுக்குரியது. அவனை வைத்து அந்த குடும்பம் வந்து ஒரு பொருளாதார பின்னடைவை அடைஞ்சிடக்கூடாது அவனால் அப்படிக்கா 10 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. 10 லட்சம் பொருட்டல்ல. ஆனால் சீமானம் கூடவே போய் நின்று அவனை அடக்கம் செஞ்சு தொடர்ச்சியாக போய் பல்வேறு கூட்டங்களில் பல்வேறு மேடைகளில் விக்னேஷ் அம்மா பேசியிருக்காங்க. விக்னேஷ் இறந்து அதுக்கப்புறம் இந்த ஆர்கே நகர் தேர்தல் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பாரதிதாசனுடைய கூட்டத்தில் மன்னார்குடியில் பேசினாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுருச்சு. ஆனால் அதை ஒரு வாதத்துக்கு நீ கொண்டு வரன்னா நீ எவ்வளவு அல்பம். மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சுட்டு கொன்னாங்களே பல பேரை, மெரினாவை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக சுட்டு கொன்னாங்கல்ல, அந்த குடும்பத்தாரை போய் எடப்பாடி பழனிசாமி இப்போ பாப்பாரான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வந்து கைது பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு பஸ்ஸை எரிச்சாங்களே தர்மபுரியில் அதிமுக காரங்க. அதில் கிட்டத்தட்ட பெண்கள் கருகி செத்து போனாங்கல்ல, கல்லூரி பெண்கள். அந்த குடும்பத்தாரெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமி இப்போ பாப்பாரா, போய் பேசுவாரா,
அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கு நீங்க வைக்கிற வாதம். விக்னேஷ் அம்மாவை போய் பாப்பாரான்னு. இது நாம் தமிழ் கொள்ளல. அங்க நீங்க அதிமுக கொன்னீங்க, அதிமுக கொன்னீங்க. ஸ்டெர்லைட்ல செத்து போன 13 பேர் குடும்பத்தையும் எடப்பாடி பழனிசாமி பாப்பாரா? ஸ்ட்ரோனின் அம்மாவை சந்திப்பாரா? ஸ்டெர்லைட்ல செத்து போன ஸ்ட்ரோனின் அம்மாவை, கந்தசாமி குடும்பத்தை, ஸ்டெர்லைட்ல இறந்து போன 13 தமிழர்களுடைய குடும்பத்தை எடப்பாடி பழனிசாமி, கல்யாண சுந்தரம் போய் பாப்பீங்களா மாட்டீங்களா? அனிதாவோட குடும்பத்தை எடப்பாடி அன்கோ இல்ல இந்த அதிமுக கல்யாண சுந்தரம் போய் பாப்பீங்களா? நீ உங்களால, உங்கள் ஆட்சியில, உங்கள் தவறுனால் இறந்து போனவர்கள். அங்க அண்ணன் சீமானால் இறந்து போகல, அவன் இன உணர்வுல இறந்து போனான். மொழி பற்றுல காவிரி பிரச்சனையை தீர்க்க இறந்து போனான். அதுக்கு அண்ணன் சீமான் இன்னைக்கும் விக்னேஷுடைய புகைப்படம் நாம் தமிழின் ஒவ்வொரு கூட்டத்திலும் வைக்கப்படுது. விக்னேஷுக்கு வீரவணக்கம் செலுத்தப்படுது, அவன் தியாகம் போற்றப்படுது. அவங்க குடும்பம் முரண்பட்டு நிக்குது. நீங்க முதல்ல அனிதா, ஸ்டெர்லைட்டு, தருமபுரியில் செத்தவங்க, மெரினாவில் நீங்க கொன்னவங்க எல்லா குடும்பத்தையும் உங்க மேடல ஏத்துங்க. அப்புறம் விக்னேஷ் அம்மாவையும் கூட்டு பேசுவோம். அப்புறம் வந்து தாதுமண கொள்ளையை இவரே எதிர்ப்பாராம். தாதுமணல் வந்து ஐயா இல்லைன்னா வேற யாராவது அள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாராம். இது என்ன ஸ்டாண்டு, இது என்ன நிலைப்பாடு, என்ன உங்களுக்கு கோட்பாடு அப்படிங்கிறாரு. சீமான் சொன்னதுல என்ன தவறு இருக்கு? தாதுமணல் கொள்ளையில அன்னைக்கு வந்து வைகுண்டராஜன் ஈடுபடுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுது. சீமான்ட்டு அந்த வாதம் வைக்கப்படுது. இங்க உள்ளவங்க எடுக்கலன்னா இன்னொருத்தன் எடுக்கத்தான் போறான் கண்டிப்பா என்ற அண்ணன் சீமானுடைய கருத்து இன்றைக்கு நிஜமா மாறி இருக்கு. வைகுண்டராஜன் வெளியேற்றப்பட்ட 2013 யாரால? அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சரியான கமிஷனை தர மறுத்த. நான் ஏன் கமிஷனை கொடுக்கணும்னாரு. கமிஷனை கொடுக்க மறுத்த உடனே வைகுண்டராஜன் மீது வழக்கு போடப்பட்டு அவர் கைது, அவர் வந்து அவருடைய நிறுவனங்கள் சீல் வைக்கப்படுது. மொத்தமாக அவருடைய விவி மனசு இழுத்து மூடப்படுது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் மினரல்ஸ் எடுக்கப்படுதா படலையா? வைகுண்டராஜன் எடுக்கல, 13 வருஷம் 16 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு யார் எடுத்துக்கிட்டு தெரியுமா? கல்யாண் அண்ணன் சீமான் சொன்னது போலவே ஐயா எடுக்கல, இன்னொருத்தர் எடுத்துவாருன்னு அதானி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதானியை எடுக்க வைப்பதற்காகத்தான் திட்டமிட்டு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திட்டமிட்டு இங்கு உள்ள வைகுண்டராஜன் வெளியேற்றப்பட்டிருக்காரு. குறைந்தபட்சம் தமிழ் முதலாளியா இருந்தா ஒரு பிரச்சனை, ஒருத்தன் இறந்து போயிட்டான் போய் சொல்லலாம், ரொம்ப எடுத்திருக்காங்க, ஒரு போராடலாம், ஒரு கோரிக்கை வைக்கலாம். அதானிட்டு போய் போராடுவீங்களா? காதலே வாங்க மாட்டாங்க. உங்க கூட்டம் தானே, உங்க கும்பல் தானே, சொல்லுங்களேன். நீங்க கொஞ்சம் எடுக்காதீங்க. தமிழ்நாட்டில் உங்களுடைய மணல் கொள்ளை, மணல் கொள்கை, கனிமவள கொள்கை, மலை கொள்கை, இயற்கை வள கொள்கை என்னங்கிறத ஒரு ட்வீட்டா போடுங்களேன், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை விட புதிய தலைமுறையில் ஒரு வாதம் பண்ணாப்புல, அந்த வாத திறமை கேட்டு நான் மிரண்டேன். என்ன தெரியுமில்ல, ஸ்டெர்லைட்ல 13 பேரை சுட்டு கொன்ற காவல்துறையை ஏன் கைது பண்ண சொல்லல அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க ஏன் கைது பண்ண சொல்லி போராடலன்றாப்புல. 2018 நடக்குதுங்க, 19, 20, 21 3 வருஷம் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி. இந்த 3 வருஷத்துல அந்த உயர் காவல்துறை அதிகாரி மீது ஏன் ஒரு நடவடிக்கை எடுக்கல? ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலே நடந்திருக்கட்டும், அது தெரியாமலே நடந்திருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சுல 14 பேர் செத்து போயிட்டாங்க, பல பேர் காயம் போட்டாங்கல்ல. ஏன் அந்த அதிகாரி நடவடிக்கைன்னா நடவடிக்கைன்னு சொல்லி நீங்க போராடுனீங்களா? நீங்க பிணத்தை வச்சு அரசியல் பண்றீங்க, உங்க லாபத்துக்கு அரசியல் பண்றீங்க. யாரு நாங்க? என்ன போய் அதிகாரத்துல இருந்து நீங்க ஏன் கைது பண்ணலன்னு சொன்னா நீ ஏன் கைது பண்ண சொல்லி போராடல? எப்பேற்பட்ட வாத திறமை பாருங்க. அதாவது எது ஒன்றையும் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு வாத திறமை அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் பார்த்துட்டு இருக்கான்னு தம்பி கார்த்தி சொன்னால, இப்பவும் சொல்றேன், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம, எவங்கிட்டையும் கைகட்டி நிற்காம, எவங்கிட்டையும் கையேந்தாம ஒரு கட்சி நிற்குது. அதிமுக அதே துணிச்சலோடு நிற்குது அப்படின்னு மரியாதைக்குரிய திரு கல்யாணசுந்தரம் சொல்லுவாரா? பிஜேபியோட கூட்டணி வச்சு அதையும் நார்மலைஸ் பண்ணி, இந்தியாவே நாசமாக்கிய ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு அதையும் நார்மலைஸ் பண்ணி தமிழ்நாட்டில் நீங்கள் வருவீங்க. எவனும் உங்களை கேள்வி கொடுக்கக்கூடாது. எவன் கேள்வி கேட்டாலும் நீ யோக்கியனா, நீ மட்டும் நல்லவனா, நீ மட்டும் இது பண்ணலையா அப்படின்னு நீங்கள் அவனை திருப்பி விட்டு அசிங்கப்படுத்தி கத்தி கூப்பாடு போட்டு பேசிட்டா நீங்கள் யோக்கியனாருவீங்க. என்ன சாட்டை எடுத்து நாட்டை திருத்து